கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்திற்கு மாநில அரசை கண்டித்து கோவையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போலீசார் பாஜகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விவகாரத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தற்போது போலீசார் அவர்கள் அனைவருமே கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சார்பாக உயிரிழந்தவர்களை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னதாக பந்தயசாலை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் நடத்த இருப்பதாக பாஜக தரப்புல அறிவித்திருந்தாங்க. ஆனால் கோவை மாநகர காவல்துறை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்த சூழல்ல காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் முன்பு அந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுவதாக அறிவித்தனர். தற்போது அங்க பாஜக திரண்டு வந்த சூழல்ல இந்த ஆர்ப்பாட்டத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் அவர் இன்னும் வராத சூழல்ல ஆர்ப்பாட்டத்தை தற்போது தொடங்கி இருந்தாங்க. தொடங்கிய உடனே போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது பேருந்தில் ஏற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. போலீசாருக்கும் பாஜகவுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அதே சமயம் போராட்டத்தில் நூதனமாக பாக்கெட் சாராயம் போன்று தண்ணீர் பாக்கெட்டுகளை கையில் வைத்துக் கொண்டும் அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலத்தை சித்தரிக்கும் போன்று ஒரு நாடகத்தை பொம்மைகளை வைத்து அவர்கள் இந்த பாஜகவினர் போராட்டத்தில் முன்னெடுத்தாங்க. அதனையும் போலீசார் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்போது கைது செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டவர்களை அங்கிருந்து செல்ல விடாமல் பாஜகவினர் சாலையில் படுத்துக்கொண்டும் பேருந்துகளில் படுத்துக்கொண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கைது செய்தவர்களை இங்கிருந்து அழைத்து செல்வது முடியாமல் போலீசார் தவித்து வருகிறார்கள். முழுவதுமாக இந்த பகுதியில் கோஷமும் முழக்கமும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. போலீசார் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு குழுவினர் சாலை, அதாவது கோவையோட மத்திய பேருந்து நிலைய சாலையை நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் போராட்டமும் கைது செய்தவர்களை உடனடியே விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். பாஜக மாநில தலைவர் இன்னும் சம்பவ இடத்துக்கு வரவில்லை. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.